நாடாளுமன்ற தேர்தலில் அரசு தலைவர் தேர்தலின் போது உங்களுக்கு தெரியும் சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்காவும் யாழ்ப்பாணத்துல கூடாரமிட்டு கேட்க அனுமதி சொன்னாக்கா தென்னிலங்கையிலிருந்து தென்னிலங்கை சிங்கள மக்களின் ஆதரவோட தான் வெற்றி பெற்றவர். கொத்தபாயா என்னத்தை செய்தாரோ அதைத்தான் செய்தவர். கொத்தபாயம் என்ன சொன்னார், நான் சிங்கள மக்களின் வாக்கிலேயே வெல்லுவேன் என்றுதான் பெற்றார். இப்பயும் அப்படிதான் பெற்றார். ஆனால் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, ஏன் திருப்பி யாழ்ப்பாணம் எல்லாம் மாறார் என்றால், அவர் சொன்ன வாக்குறுதிகளில் பலவற்றை நிறைவேற்ற முடியவில்லை, எதையும் நிறைவேற்றவில்லை. ஆனால் அந்த இனவாதம் இன்னும் இருக்கிறது என்றதை அவைகள் நம்புறாங்க. எனவேதான் வடக்கையும் கிழக்கையும் அந்த சொச்சமாக இருக்கிற அரசியலையும் இல்லாமல் செய்து ஒன்றாக செய்து விட்டால் தென்னிலங்கை மக்களின் வயிற்று பசிக்கு இனவாத பசியை தீன போட்டு அடைக்கலாம் என்றதுதான் இப்ப இருக்கிற ஒரே ஒரு நோக்கம். அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதமும் அதுதான். பொருளாதார தடை உங்களுக்கு தெரியும். இப்ப பிட்ஸ் அமைப்பே கூறியிருக்கிறது, இந்த 100 நாட்களுக்கு ட்ரம்ப் அதை பிற்போட்டு இருக்கிறார். ஆனால் அதை நடைமுறைக்கு வருமாக இருந்தால் இலங்கை தப்பி பிழைக்க முடியாது. இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் வியட்நாமுக்கும் மிகப்பெரிய ஒரு பாரிய இடர்கள். அதிலும் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த 3 நாடுகளுக்கு இடையில் தான் ஆடை உற்பத்தி ஏற்றுமதியிலும் முக்கிய போட்டியாளர். அப்ப இந்த 3 நாட்டிலும் இலங்கைக்கு தான் வரி அதிகம். பங்களாதேஷ் பிரச்சனை இல்லை, தப்பி பிழைத்துக் கொள்ளும். இலங்கைக்கு தான் வரி அதிகம். அப்ப இலங்கை அவர்களுடனும் போட்டி போட முடியாது. ஆக மிஞ்சி மிஞ்சி போனால் ட்ரம்ப் என்ன கூறுகிறார், என்னத்தை கூறுகிறார், அதாவது அங்கு நீங்கள் கார் ஃபேக்டரியோ அல்லது ஏதாவது போட்டால் உங்களுக்கு வரி இல்லை. அதாவது அமெரிக்க நலன்களை நீங்கள் பேணி பாதுகாத்தால் உங்களுக்கு வரி இல்லை. அமெரிக்க நலன்களை பேணி பாதுகாக்கணும் என்றால் என்ன செய்யணும்? இலங்கையால் என்ன செய்யணும்? இலங்கையிடம் எந்த விதமான இப்ப ஆப்பிள் கொண்டு போய் 500 பில்லியனை அங்கு போடுகிறது. டிஎஸ்எம்சி தாய்வான்றை கொண்டு போய் $100 பில்லியன் அமெரிக்காவில் போடுகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இலங்கை என்னத்தை போடும்? ஒன்றுமில்லை. அப்ப என்ன செய்யலாம்? தளம் கொடுக்கலாம். அதாவது நான் இப்ப சொல்லும் போது சொன்னேன், 2019ஆம் ஆண்டு இந்த சோஃபா உடன்பாட்டை எவ்வாறு இல்லாது செய்தார்களோ, சோஃபா உடன்பாட்டுக்கு இப்போது இலங்கை கை உயர்த்துமாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும்.